அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாத நான் ரொம்ப நாளைக்கு வீடியோஸ் வந்து போடலை. அதுக்கான ரீசனுமே நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. நான் வந்து காலையிலேருந்து வீடியோ எடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் மார்னிங்லேருந்து நான் வந்து எடுக்கல. ஒரு 11 o'clockலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் vlog எடுக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறைய வீடியோஸ் போடலை. அதுக்கான ரீசன் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போடலான்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஒரு 11 o'clockலேருந்து தான் வந்து vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்வா காலையிலே எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்திரிச்சிட்டு ஃபர்வா வந்து சாப்பிட்டுட்டு தூங்கிட்டா. மருவா வந்து தூங்கலை, இங்கே வந்து உட்காந்துருந்தா. எங்கள் வாப்பா தான் வந்து இன்றைக்கி வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நானுமே வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, வெயில் வந்து சுத்தமாக தாங்க முடியல. அதனால் இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜிலலாம் வச்சுருந்தேன். ஏன்னா செம்ம வெயில் அடிக்குது. ஐஸ் வாட்டர் தான் கேட்குது. ஆனால் ஐஸ் வாட்டர் அதிகமாக குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஃபர்வாவும் எழுந்திரிச்சிட்டு மருவா, ஃபர்வா, முஃப்லியா 3 பேருமே வந்து இங்கே ரூமில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து மருவா வந்து என் அக்கா கிட்டே இது வேணும் அது வேணும்னு சொல்லி அந்த கப்பர்டில் இருக்கிறது எல்லாமே கேட்டுட்டு இருந்தா, அழுதுட்டு இருந்தா. இங்கே ஃபர்வா வந்து விளையாடிக்கிட்டு இருந்தா பிளாக்ஸ் எல்லாமே வச்சுக்கிட்டு. இந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து டே வந்து போச்சு. நான் இத்தனை நாளாக எதுக்கு வந்து வீடியோஸ் போடலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அப்ராட்லேருந்து வந்திருந்தாங்க 4 மந்த்துக்கு முன்னாடி. இன்னுமே அவங்க வந்து போகல ஊருக்கு. அதனால் நான் வந்து எங்கள் மதர் இன் லா வீட்டில் தான் வந்து இருந்தேன். அங்கே வந்து மருவா ஃபர்வாவை நான் வந்து தனியாக பார்த்துக்கணும். அதனால் என்னால் வீடியோஸ் வந்து எடுத்தாலும் அதை வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து டைம் இல்லை. ஏன்னா எல்லா ஒர்க்கையும் நான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மருவா ஃபர்வாவையும் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லாத என் சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நானே எடிட் பண்ணி, நானே அப்லோட் பண்ணி, நானே வாய்ஸ் ஓவர் கொடுத்து எல்லா ஒர்க்குமே நான் தான் பண்ணுறேன். என்னோடய கேமரா ஹேண்ட்லிங் கூட நான் மட்டும்தான். அதனால் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. அதனால தான் இதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து நானுமே போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். மருவா ஃபர்வாவையும் நான் முன்னாடியே குளிக்க வச்சுட்டேன். நானுமே குளிச்சுட்டு சாரீ வந்து கட்டிக்கிட்டேன். அன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, அதனால் சும்மா சாரீ கட்டிட்டேன். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர்ரிங்ஸ் எல்லாமே நான் கழட்டிடுவேன். இப்போ வந்து குளிச்சுட்டு வந்து இயர்ரிங்ஸ் வந்து போட்டுட்ருக்கேன். சொன்ன மாதிரி நான் அந்த ரீசன்ஸ்க்காக தான் நான் வந்து வீடியோஸ் வந்து போடலை. இப்போ நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன். இதுக்கப்புறம் நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து ப்ரேயர் மேட் எல்லாமே போட்டுட்டு நான் வந்து வந்து போயிட்டேன். தொழுது முடிச்சுட்டு அந்த ப்ரேயர் மேட் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டு கிச்சனுக்கு வந்து பார்த்தேன். என் அக்கா வந்து மாங்காய் பச்சடி வந்து செஞ்சுருந்தா. நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு 1 day பிஃபோர் நைட்டு தான் வந்தேன். இன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச எல்லாமே செஞ்சுருந்தாங்க. மாங்காய் பச்சடி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறமா கத்திரிக்காய் பச்சடி வந்து செஞ்சுருந்தா. இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு. பிரியாணியுமே ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இங்கே ரைத்தாக்கு வந்து எங்கள் அம்மா வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் எல்லாருமே தொழுதுட்டு வந்ததுக்கப்புறமா நாங்கள் சாப்பாடு எல்லாமே போட்டு சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மாங்காய் பச்சடி, இந்த ரைத்தாலாம் வச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மருவா ஃபர்வாக்கு வந்து சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டோம். ஏன்னா அவங்க நார்மலாக வந்து எப்போவுமே சாப்பிட மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல, இப்போ கொஞ்ச நாளாகவே சரியாகவே சாப்பிட்றது கிடையாது 2 பேருமே. அதனால் மாடிக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த தண்ணியில் விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு நாங்கள் வந்து தூங்கிட்டு ஒரு 6 o'clock அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு வந்தேன். மருவா ஃபர்வா தூங்கிட்டு தான் இருந்தாங்க. 2 பேருக்குமே பால் கொடுக்கணும் இல்லையா ஈவினிங்கில். அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த பாலை வந்து சூடு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கரண்ட் அடுப்பில் வந்து பாலை காய்ச்ச வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா எனக்கு செம்ம தண்ணி தாகம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த தண்ணி எடுத்து குடித்தேன். இந்த மாதிரி குடிக்கக்கூடாது, பட் ஸ்டில் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால அப்பப்போ தான் நான் வந்து குடிப்பேன், அதிகமாக குடிக்க மாட்டேன். இந்த தண்ணி எல்லாமே குடிச்சிட்டு நான் வந்து உட்காந்துருந்தேன். எங்கள் பாப்பா வந்து சொன்னாங்க, இந்த பால் வந்து காய்ச்சி குடி, ஏன்னா இது வந்து காலையில் வாங்கினது. இங்கே எப்படி வந்து மருவா ஃபர்வாக்கு பால் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து புதுசாக வீடு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கோம். அதனால தான் என்னால் இங்கே வரவும் முடியல, சீக்கிரமாக வர முடியல அம்மா வீட்டுக்கு. அங்கேயே நான் வந்து இருந்துட்டேன்.
இங்கே புதுசாக வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து எதிர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே வந்து மாடு வந்து வச்சுருக்காங்க. அங்கேருந்து வந்து ஒரே மாட்டுப்பாலாக ஃப்ரெஷ்ஷாக வந்து எங்களுக்கு கிடைக்கிது. அது மாதிரி தான் நாங்கள் மருவா ஃபருவாக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் எங்கள் பாப்பா சொன்னாங்க, இது வந்து காலையில் கறந்த பால், அது ரொம்ப சத்து, அதனால் வந்து அது கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காய்ச்சி கொடுத்தாங்க. நான் வந்து ஒயிட் சுகர் வந்து கொடுக்கவே மாட்டேன். அந்த டைமில் வந்து நாட்டு சர்க்கரை இல்லை. அதனால் வந்து சரி அவசரத்துக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் சுகர் வந்து சுத்தமாக காலி ஆயிடுச்சு. அப்புறம் அதை ரீஃபில் பண்ணிவிட்டு சுகர் போட்டுட்டு நான் வந்து பாலை நல்லா ஆற்றி வந்து மருவா ஃபருவாக்கு பாட்டிலில் ஊற்றிட்டேன். ஆனால் நான் வந்து எடுத்துகிட்டு போனேன். அப்பயும் வந்து மருவா ஃபருவா எழுந்திருக்கல. எப்போவுமே மருவா ஃபருவா தூங்கும் போது பால் குடிக்க மாட்டாங்க வாயில் வச்சா. அதுக்கப்புறம் சரி எப்படியோ வந்து கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபருவா கொடுத்துட்டேன். அவள் தூங்கிட்டே குடிச்சிட்டா. அப்புறம் மருவா வந்து எழுந்திரிச்சிட்டா. பால் குடிக்கும் போதே அவள் மருவா எழுந்திரிச்சிட்டா தூக்கத்துலேருந்து. அப்புறம் அவங்க தாத்தா கூட வந்து படுத்துட்டு இருந்தா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இங்கே வரோம். ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் இங்கே வரோம். ஆனால் வந்து மருவா ஃபருவா எங்கள் வீட்டில் யாரையுமே மறக்கலை. ரொம்ப அந்த ஒரு பாசம் வந்து போல் நல்லா ஒட்டிக்கிட்டாங்க வந்த உடனே. அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இருந்துச்சு. அதை என் அக்கா வந்து பொரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி எங்களுக்கு கொடுத்துருந்தா. அதையுமே நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். வெளியே கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே வந்து உட்காந்துருந்தோம். ஏன்னா ஃபுல்லாக ஏசிலேயே நம்ம இருக்க முடியாது இல்லையா, அது நல்லதும் கிடையாது. இந்த மாதிரி வெளியே நாங்கள் வந்து போட்டு உட்காந்தோம். கொஞ்சம் ஜில்லுன்னு இருந்தது, நல்லாவும் இருந்தது. அங்கே வந்து மருவா ஃபருவா இந்த சைக்கிள்லேயும் இந்த கார்லேயும் வந்து விளையாடிட்டே இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நைட் ஆனதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து தூங்கிட்டோம். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வந்து போட ட்ரை பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருவா ஃபருவா வந்து இந்த வீடியோஸ்லாம் காட்டினா ஹாய் சொல்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.